ஜெஃப்னா கல்லூரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நேற்று நள்ளிரவுடன் நாடாளுமன்ற கலைப்பு, நவம்பர் 14 தேர்தல். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் நேற்று இரவு ஜனாதிபதி அன்ரவால் கலைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பொதுத் தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்த அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய தினம் பிரதமரை நியமித்ததுடன் அமைச்சுக்களின் நியமனங்களையும் வழங்கியிருந்தார். இதையடுத்தே நேற்றைய தினம் அவரால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்ற உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல் தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி இன்று அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் நம்பப்படுகின்றது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட மறுநாளிலிருந்து 10 தொடக்கம் 17 நாள்களுக்குள் வேட்புமனு கையேற்பு நடைபெற்று 5 தொடக்கம் 7 வாரங்களுக்குள் பொதுத் தேர்தல் நடத்தப்படும். அதன் பிரகாரம் தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. பொதுத் தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அடுத்த நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான வல்லாதிக்க மோதலுக்குள் நான் சிக்கிக்கொள்ளேன், ஜனாதிபதி அன்ர தெரிவிப்பு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான புவிசார் அரசியல் மோதலில் சிக்கப்படுவதற்கு இலங்கை விரும்பவில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே வலுவான சுயாதீன வெளிவார கொள்கை என்ற அணுகுமுறைக்கான விருப்பத்தை ஜனாதிபதி அனுர வெளியிட்டுள்ளார். தனது தலைமைத்துவத்தின் கீழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கையின் 2 நெருங்கிய அயல் நாடுகளான சீனா மற்றும் இந்தியாவுடன் சமநிலையான உறவுகளை பேண முயலும் என குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி, குறிப்பிட்ட ஒரு நாட்டுடன் தன்னை இணைத்துக் கொள்ள முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புவிசார் அரசியல் மோதலில் நாங்கள் ஒரு பகுதியாக மாற மாட்டோம், எந்த தரப்புடனும் இணைந்து கொள்ள மாட்டோம், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் துண்டாடப்படுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. 2 நாடுகளும் பெருமதிமிக்க நண்பர்கள். எங்கள் அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் அவர்களின் நெருங்கிய சகாக்களாக மாறுவதையே விரும்புகின்றோம். ஐரோப்பிய நாடுகளுடனும் இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளுடனும் ஆப்பிரிக்காவுடனும் சிறந்த உறவை பேணவே நாம் விரும்புகின்றோம் என்றும் ஜனாதிபதி அனுர மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தலில் ரணில் போட்டியிடார். பொதுத் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட மாட்டார், தேசிய பட்டியல் ஊடாகவும் நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக வருகின்ற பொதுத் தேர்தலில் எதிரணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒருமித்த சக்தியாக போட்டியிட்டால் நல்லது. இதற்குரிய அழைப்பை நாம் முன்வைக்கின்றோம். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையையும் ஐக்கிய மக்கள் சக்தியினரையும் நாம் விசேடமாக அழைக்கின்றோம் என்றும் ருவான் விஜயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடமாகாண ஆளுநராக வேதநாயகன் இன்று பதவியேற்கிறார். வடமாகாண ஆளுநராக வேதநாயகன் இன்று முற்பகல் 10 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவியேற்க உள்ளார். ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருந்த ஆளுநர்கள் பதவி விலகியிருந்தனர். இந்த நிலையில் புதிய ஆளுநர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் இன்று முதல் நியமனம் செய்யப்பட உள்ளனர். அதற்கமைவாக வடக்கு மாகாண ஆளுநராக யாழ்ப்பாணம் மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர் வேதநாயகன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் பதவியேற்க உள்ளார். 2019ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து யாழ்ப்பாணம் மாவட்ட செயலராக பணியாற்றி கொண்டிருந்த வேதநாயகன் அரசியல் பழிவாங்கலுக்கு அமைவாக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து அவர் உடனடியாகவே தனது ஓய்வை அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கு மாகாணத்தின் நிர்வாகங்களில் மாற்றம். வடக்கு மாகாணத்தில் மாவட்ட செயலர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக அலகுகளிலும் பெரியளவில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன என்று தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் கடமையாற்றும் மாவட்ட செயலாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர் என்றும் ஏனைய நிர்வாகங்களிலும் பெரியளவிலான மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளன என்றும் நம்பகரமான தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு அடுத்த வாரம் கூடும். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக முன்னெடுக்க வேண்டிய நகர்வுகள் தொடர்பாக இதன்போது ஆராயப்பட உள்ளன.
2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்துக்கு முரணாக செயற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாகவும் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையின் 3வது பெண் பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்பு. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இலங்கையின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளார். புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அன்றகுமார் சனாயக்கவினால் புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அதற்கமைய புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அவர் இலங்கையின் பிரதமராக பதவியேற்கும் 3வது பெண் பிரதமர் ஆவார். இதற்கு முன்னதாக உலகின் முதல் பெண் பிரதமரான சிறிமாவோ பண்டாநாயக்க மற்றும் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க ஆகியோர் இலங்கையின் பிரதமராக பதவி வகித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவையின் தலைவரான ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய, பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் ஆகியோருடைய அமைச்சுக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் தலைமையில் புதிய அமைச்சரவை நியமனம். ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக்கவின் தலைமையில் புதிய அமைச்சரவை நேற்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி உள்ளிட்ட 3 கீழ் அமைச்சுக்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக்கவின் கீழ் பாதுகாப்பு, நிதி, பொருளாதார அபிவிருத்தி, கொள்கை உருவாக்கம் மற்றும் திட்டமிடல், சுற்றுலாத்துறை, வலுசக்தி, விவசாயம், காணி, கால்நடைகள், நீர்ப்பாசனம், கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சுக்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் நீதித்துறை, பொது அரசாங்கம், உள்நாட்டலுவல்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழில் அமைச்சு, கல்வி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், பெண்கள், குழந்தைகள் மற்றும் இளைஞர் விவகாரங்கள் அமைச்சு மற்றும் விளையாட்டு வர்த்தகம், உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அபிவிருத்தி, தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு, சுகாதாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல விஜித ஹேரத்திடம் புத்த சாசனம், மதம், சுற்றுலா கலாசார விவகாரங்கள், தேசிய ஒருமைப்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் வெகுஜன ஊடகங்கள், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து, பொது பாதுகாப்பு, வெளிநாட்டு விவகாரங்கள், சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள், வனவளங்கள், நீர் வளங்கள், தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு, கிராம மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி, வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சுக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாட்டு மக்களுக்கு அனுர இன்று விசேட உரை. புதிய ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக்க இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரை ஒன்றை ஆற்ற உள்ளார். இந்த விசேட உரை இன்று இரவு 7:30 மணியளவில் அனைத்து இலத்திரனியல் ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பப்பட உள்ளது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாட்டை வழிநடத்தும் ஆளுமை அன்றவிடம் உண்டு, மஹிந்த தெரிவிப்பு. ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அன்றகுமார் சனாயக்கவுக்கு நாட்டை வழிநடத்தும் ஆளுமை உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் தீர்மானங்களை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை எமது தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமைச்சுக்கு சொந்தமான வாகனங்களை கொழும்பு காலி முகத்திடலில் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். ஜனாதிபதி அதிரடி உத்தரவு. அமைச்சுக்கு சொந்தமான அனைத்து வாகனங்களையும் உடனடியாக ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொழும்பு காலிமுகத்திடலில் அனைத்து வாகனங்களையும் ஒப்படைக்க வேண்டும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கீழ் புதிய அமைச்சரவை நேற்று பதவியேற்ற பின் இவ்வறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையும். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணியுடன் இணையப் போவதில்லை என்றும் பொதுஜன பிரமுனமாகவே போட்டியிடுவோம் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலின் பின் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி பரந்துபட்ட கூட்டணியை அமைக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. அதில் இணைவீர்களா என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதன்போது பதிலளித்த அவர் கூறுகையில், நாங்கள் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனமாகவே போட்டியிடுவோம்.
அது தொடர்பிலேயே கலந்துரையாடினோம். எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டணியில் இணைய மாட்டோம். எமது குழுவினர் அந்த கூட்டணி வேண்டாம் என்றே கூறுகின்றனர். மேலும் நாட்டை முன்கொண்டு செல்லும் திறமை அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இருக்கின்றது என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அடுத்த தேர்தலுக்கு அனைவரும் தயார், 1100 கோடி ரூபாய் தேவை. பாராளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான தீர்மானம் இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது தொடர்பில் கட்சிகளிடையேயும் விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எந்த நேரத்திலும் பொதுத் தேர்தலை நடத்த தயார் எனவும் பொதுத் தேர்தலுக்கான மதிப்பிடப்பட்ட தொகை சுமார் 11 பில்லியன் ரூபாவாக இருக்கும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலில் தோல்விக்கு நானே பொறுப்பு, பிரதமர் வேட்பாளராக நானே களமிறங்குவேன், ரணிலுடன் இணையவே மாட்டேன். ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு நானே பொறுப்பு என்றும் தோல்விக்கு காரணமாக ஜாரை நோக்கியும் நான் விரல் நீட்டவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுவேன் என்றும் இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியால் ஏகமனதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியினுடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து கூறுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது ஊடகவியலாளர்கள் எதிர்க்கட்சித் தலைவரிடம் எழுப்பிய கேள்விகளும் அவரின் பதில்களும் வருமாறு. கேள்வி: இன்று நடந்த கலந்துரையாடல் எதற்கு? பதில்: எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான வேலை திட்டங்கள் தொடர்பிலேயே கலந்துரையாடப்பட்டது. கேள்வி: நீங்களும் ரணில் விக்ரமசிங்க தரப்பினரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அது தொடர்பில் ஏதாவது கலந்துரையாடப்பட்டதா? இது தொடர்பில் உங்களுக்கு அழைப்பு வந்துள்ளதா? பதில்: ரணில் விக்ரமசிங்க தேர்தல்களில் போட்டியிடுவதும் இல்லை, பாராளுமன்றம் பெறுவதற்கான எண்ணமும் இல்லை என்றே கூறப்பட்டுள்ளது. அப்படியென்றால் இவ்வாறானவர்களுடன் கலந்துரையாட முடியாது. கேள்வி: நீங்கள் இருவரும் ஒன்றாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அது தொடர்பில் உங்களின் நிலைப்பாடு என்ன? பதில்: எண் கணித அடிப்படையில் பார்த்தால் அவ்வாறான பார்வைக்கு வர முடியும். ஆனால் ஆழமான அரசியல் ஆய்வை மேற்கொண்டால் அது உண்மையில்லை என்றே தெரியும். கேள்வி: உங்களுக்கு கிடைத்த வாக்குகள் தொடர்பில் நீங்கள் திருப்தி அடைகின்றீர்களா? பதில்: மக்கள் வழங்கிய ஆணையையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெருமனதுடன் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நல்லூரை நோக்கிய திலீபனின் ஊர்திப்பவனி வவுனியாவில் நேற்று ஆரம்பம். தியாதீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நாளை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நல்லூரை நோக்கிய அவரது நினைவு சுமந்த ஊர்திப்பவனி நேற்று செவ்வாய்க்கிழமை காலை வவுனியா பொங்குதமிழ் நினைவு தூவியடைவில் அஞ்சலி நிகழ்வுடன் ஆரம்பமாகியது. இந்நினைவு ஊர்திப்பவனி வடக்கு மாநிலத்தின் பல்வேறு இடங்களுக்கும் சென்று திலீபனின் நினைவு நாளான நாளை வியாழக்கிழமை காலை நல்லூரில் உள்ள தியாதீபம் திலீபனின் நினைவு தூவியை வந்தடையும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரியநேந்திரனின் தமிழ் மக்களுக்கான அரசியல் சேவை தொடர வேண்டும், விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. தனது சொந்த கட்சிக்குள் இருந்த எதிர்ப்புகள், குத்துவெட்டுக்கள் மற்றும் தனது அரசியல் எதிர்காலத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த தேர்தலில் மிகவும் துணிச்சலாக போட்டியிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒற்றுமை ஒன்றிணைவின் குறியீடாக அரியநேந்திரன் விழுந்ததை நான் வரவேற்று பாராட்டுகின்றேன் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் ஜாழ் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரனுக்கு எனது இதயபூர்வமான நன்றிகளையும் தமிழ் மக்கள் சார்பாகவும் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்தவிதமான சுயநலம் இல்லாமல் தமிழ் தேசிய எழுச்சியின் பால் கொண்ட பற்றுறுதியின் காரணமாக அரியநேந்திரன் இந்த தேர்தலில் போட்டியிட முன்வந்துள்ளமை தமிழ் மக்களின் மத்தியில் அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வையும் அணிதிரட்டலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.